என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் ஒரு நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு உன் அம்மா பேச நினைக்கும் நேரங்கள் நிச்சயமாக நான் கொண்டு வருவது நல்ல செய்தியாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் நீ என்னை தவிர்த்து விடக்கூடாது. உனக்காக என்றும் உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைத்து கொண்டிருக்கும். எந்த நேரமும் உன்னை நான் கைவிடாமல் உனக்காக உன்னை எப்பொழுதும் தொடர்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாதே. விடியுள் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறுகிறது என்று தெய்வம் சொல்கிறதல்லவா? அதை எப்படி உன்னால் உணர முடியும் தெரியுமா? விடிந்த பொழுது உன் அம்மா என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளில் வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் என்றுதானே அர்த்தம். ஏனென்றால் விடிந்த நேரம் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதைவிட அந்த நாளின் வெற்றியை உன்னால் எப்படி கணிக்க முடியும்? இந்த நாள் உனக்கு நல்ல பொழுதாக மாறும் என்பதனை உன்னால் வேறெப்படி கணிக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார். ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறதல்லவா? ஒவ்வொரு விதமான நேரங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தருகிறதல்லவா? இதனை எல்லாமும் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதனை நீ முதலில் உணர்ந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரத்தை உனக்கே என்று வகுத்து கொடுக்கும் இந்த தாயின் அன்பு ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக இனிமேல் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் நமக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் சற்று நாம் உன்னிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எந்நாளும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நேரம் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னை யாரென்று அடையாளம் கண்டுகொள். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வேறறுத்து இனி உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, சந்தோஷமாக நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொழுதிலும் எதிர்கொள்ள வேண்டி நம்முடைய மனது நமக்கான ஒவ்வொன்றையும் நடத்தி தர தயாராக இருக்க வேண்டும். நீ கஷ்டங்களையும் வேதனைகளையும் தூக்கி சுமக்க தயாராக இருந்தாயானால் நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட உன்னை நிச்சயமாக சோதனைக்கு ஆளாக்கிவிடும் என்பதனை மறந்து விடாது. உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் கூட உன்னை அதிகமாக காயப்படுத்திவிடும் என்பதனை மறந்து விடாது. உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு இதைத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியானதாக மாற்றி கொடுக்கும். அதிலிருந்து நீ பெறக்கூடிய மாற்றங்களும் நீ அடைய நினைக்கும் முயற்சிகளும் உன்னை எப்பொழுதும் வலுவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனிமேலும் நீ என்னவாக மாற வேண்டும் என்பதனை எல்லாமும் உன்னாலேயே நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நீ நினைத்தால் இங்கு எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
நீ நினைத்தால் இங்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலமும் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்றால் இனிமேல் எதையுமே என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது. அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் சற்று ஆழமாக நீ சிந்தித்து பார். உனக்குள்ளேயே பல கேள்விகள் எழும்பும். உனக்குள்ளேயே இந்த வாழ்க்கையை பற்றிய பல சிந்தனைகள் நிச்சயமாக வரத் தொடங்கும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்குள் இருந்து நிச்சயமாக உன்னை பல கேள்விகளை கேட்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சர்வசாதாரணமாக நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாதல்லவா? சர்வசாதாரணமாக நாம் எதையும் நினைத்து ஒதுங்கிவிட முடியாதல்லவா? உனக்காகவே நான் உன் முன்னால் வருவது இது ஒன்றும் புதிதல்ல. இது முதலும் முடிவும் அல்ல. என் குழந்தையே, என் பிள்ளைக்காக நான் வருவது என்பது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை அழகுபடுத்தும் விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தொடரும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் எதை இழந்துவிட்டு என் குழந்தை நீ கலங்கி நின்றாலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன். என் தங்கமே, ஏமாற்ற வேண்டும் என்று உன்னை ஒருவர் முடிவெடுத்து விட்டார் என்றால், எப்பொழுதும் உனக்கு காயங்களை கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் முடிவெடுத்து விட்டார் என்றால் அவரிடம் எப்பொழுதுமே நீ கெஞ்சிக் கொண்டிருக்காது. இந்த வாழ்க்கை இவர்களினுடைய பயணத்தை முடித்து வைக்க தயாராகிவிட்டது. அதாவது அவர்களினுடைய பயணத்தை அல்ல, உன்னுடைய பயணம் இவர்களோடு தொடர்வதை நிறுத்தி வைக்க தயாராகிவிட்டது என்பதுதான் அர்த்தம். அப்படியானால் இந்த பயணத்தை முடிக்கும் இந்த காலகட்டத்தில் என் பிள்ளை நீயும் சரியாக ஒவ்வொன்றையும் யோசித்து விட்டாயானால் அது போதும். இனி நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் தெளிவாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? எந்த காலம் நமக்காக வருகிறது, எந்த நேரம் நமக்காக ஒவ்வொன்றையும் தருகிறது என்பது எல்லாமும் இனி வரக்கூடிய நேரங்களில் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காதது என்று எதையும் இங்கு யாரும் கை நீட்டி சொல்லிவிட முடியாது. உன்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களிலும் சாதனைகளை உன்னால் புரிய முடியும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் காலம் மட்டும் இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் வரக்கூடிய நேரங்கள் இனி என்னாலும் இந்த சோதனைகளிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை சந்திக்கின்ற இந்த பிரச்சனைகள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய இந்த காலமும் நேரமும் உனக்கென்று நான் எடுத்து தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளையின் சந்தோஷங்கள் இனி உன்னை முழுமைப்படுத்த போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே நான் உன்னோடு இருப்பது உனக்கான தேவைகளை இனி எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும்படி உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். காரணமில்லாமல் எதுவுமே இனி உனக்கு நடப்பதில்லை என்பதனை
நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை இனி எதையும் தொலைத்து நீ வருந்தக்கூடாது. இந்த நிலையிலிருந்து என் குழந்தைக்கு நான் என்ன தர எண்ணுகிறேனோ அவை எல்லாமுமே சரியாகவே உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வுகளை பெற வேண்டும். இனிமேலும் நான் இப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் என் குழந்தையினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க கேள்விக்குறியாகவே நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சந்தர்ப்பங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு இனிமேலும் நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ கைவிட்டு விடுகின்ற மனநிலைக்கு வந்து விடாதே. செவ்வாய்க்கிழமை என்பது நமக்கு தெய்வத்தின் அருளை பெற்று கொடுப்பதோடு மட்டுமல்ல, இன்று பௌர்ணமி நேரம். பௌர்ணமியினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை அது உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் குழந்தை நீ செய்யும் இந்த விஷயங்கள் இனி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உனக்கான நன்மதிப்பை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் என் பௌர்ணமியினுடைய நில ஒளியில் தன் வாழ்க்கையில் தான் இழந்ததை எல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கு ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே எதற்காகவும் இழந்துவிட எண்ணாதே. நீ துணிந்து செய்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான நன்மையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி கலங்கி விடுவதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களினால் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் மீட்டெடுக்க தயாராக இருக்க வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த அதிர்ஷ்டமான விஷயங்களினால் நீ எதையுமே எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நடந்து முடிந்ததையே எண்ணிக்கொண்டு என் பிள்ளை இன்றிருக்கின்ற சந்தோஷத்தை நீ இனிமேலும் இழக்காதே. உன்னால் முடியாது என்று யார் சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியில்தான் என் பிள்ளை நீ செய்து காட்டப் போகிறாய். உனக்குள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நான் தந்துவிட்டேன். இனி இல்லை என்று எதையும் யாரும் மறுக்க முடியாது. நடக்காது என்று யாரும் எதையும் சொல்லிவிட முடியாது. உனக்கானவை இனி உன்னை வந்து சேர்வதை நீ தெரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். அதிர்ஷ்டங்களை கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை நொடிப்பொழுதிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை இனிமேல் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட நினைத்து விட்ட நேரம் இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு புரிந்துவிட வேண்டும். அது போதும். உன்னால் எந்த ஒரு இடத்திலும் நிச்சயமாக வாழ்ந்து காட்டிவிட முடியும். உனக்குள் இருக்கின்ற திறமையை உன்னாலேயே இன்னமும் சரியாக உணர முடியவில்லை. உன்னால் எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது என்பதனை நிச்சயமாக உன்னால் இன்னமும் சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்குள் தோன்றுகின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம். உனக்குள் தோன்றுகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் காரணம். அதனால் இனியாவது உன்னை தேடி வரும் இந்த குழப்பங்களை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நல்லது நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. எந்த இடங்களிலும் உன்னுடைய மன வலிமை உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும். உனக்கே உன்னை நினைத்து பெருமையான பல தருணங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி கிடைக்கும் என்பதனை
நீ மறந்து விடாதே. நீ நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் நடக்கும் பொழுதுதான் இந்த தாய் சொன்ன வார்த்தைகளுக்கான அருமை என்னவென்று புரியும். என் பிள்ளையே, எதையுமே அறையும் குறையுமாக விட்டுவிட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையடையச் செய்ய போராடு. பாதியிலேயே விட்டு நீ விலகுவாயானால் இத்தனை நாளும் அந்த செயலுக்காக நீ எடுத்த முயற்சிகள் என்னவானது? அந்த செயலுக்காக நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றியது என்பதனை முதலில் நீ சிந்தித்து பார். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை எப்பொழுதும் ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வருகின்ற நேரங்கள் இனி எந்த நாளும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியது தவறியது என்று நீ யோசிக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய மனது நோக வேண்டும், உன்னுடைய மனது வருந்த வேண்டும் என்பதற்காகவே சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் முதலில் அதிலிருந்து வெளியேறுவதற்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சற்று சிந்தித்து பார். உன்னுடைய இரக்க குணம் உன் வாழ்க்கையைத்தான் சீரழித்து கொண்டிருக்கின்றது. உனக்கான சந்தோஷத்தை அது பறித்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. நீ நினைத்தது போல உனக்கான மகிழ்ச்சியை உன்னால் நிம்மதியாக பெற முடியவில்லை. இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக என்னவென்று முன்னின்று செய்யும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை விட்டதை நினைத்து வருந்தாதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு. ஆனந்தமான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்து நீ சந்தோஷப்படு. உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி அத்தனையிலும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு. எதையும் தாண்டி நமக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? எந்த ஒரு சந்தோஷத்தையும் நம்மால் பெற்றுவிடாமல் நிச்சயமாக தள்ளி நிற்க முடியாது. வாழ்க்கை ஒரு முறை என்பது நான் சொல்லித்தான் நீ மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பௌர்ணமியின் விடியலில் நீ நினைத்த ஒரு காரியம் உன்னுடைய குலதெய்வத்தின் அருளாலும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் உனக்கு நடத்தப்பட இருக்கிறது. அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ தவிர்க்காமல் உனக்கு கிடைக்கும் இந்த சந்தோஷங்களை நீ முழுமையாக உணர்ந்து கொள். நடக்காது முடியாது என்று நீ நினைத்த கைவிட்ட விஷயங்கள் கூட உனக்கு இனிமேலும் நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை பேச நினைக்கின்ற விஷயங்கள் சத்தமாக கேட்க வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள் அங்கு ஓங்கி நிற்க வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு நல்லது நடப்பதை நான் நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை கண்டுகொண்டு வாழ வேண்டும். மனமகிழ்ச்சியை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. வராகி, எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை உன்னிடம் திரும்ப திரும்ப சொல்ல நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இந்த வாழ்க்கையை வெறுத்து நிற்பதுதான். இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குவதுதான் அத்தனைக்கும் காரணம். என் பிள்ளையினுடைய எண்ணங்களும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகளும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை வாழ வைக்க வேண்டும் அல்லவா? எந்த நேரம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி இனிமேலும் எதையும் நினைத்து
நீ வருந்தாமல் முன்னேறு. உன்னால் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு மகிழ்ச்சி தேடி வரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.